முட்டை கலக்கியை பயன்படுத்த வேண்டிய முக்கிய மருத்துவ தகவல் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம உடம்புக்கு தேவையான B12 விட்டமின் இந்த மஞ்சள் கருவில் இருக்குது. ஸோ மஞ்சள் கருவோடு சேர்த்து நம்ம சாப்பிடணும். B6, B12, பொட்டாசியம், சரிங்களா, மக்னீசியம், மாங்கனீசியம் அத்தனையும் இருக்குது புரதத்தோட. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் சுண்டுன சிக்கன் குழம்புங்க. இன்னும் சிக்கன் பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சுண்டுன குழம்பை வடச்சட்டியில் எடுத்து ஊற்றி, இதோ இந்த மாதிரி வடச்சட்டியில் தான், சரிங்களா, மரச்செக்கு நல்லெண்ணெயை கூட ஊற்றி குழம்பு ஊற்றி அதுக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றி குருமிளகு, சுக்கு, கொஞ்சம் இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, அதுக்கு மேட்சிங்காக சுட சுட சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் ஆவி பறக்குது பார்த்துக்குங்க. செய்து மேட்சிங்காக சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு தேவையான 5 வகையான சத்துக்களும் அதனுடைய உட்பிரிவுகளும் சிந்தாமல் சிதறாமல் இதில் கிடைக்கிது. சாதாரண சாதம் சிக்கன் குழம்புல முட்டை கலக்கி 2 நாள் ஆயிருக்கணும். இந்த சிக்கன் குழம்புக்கு வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸுகள் ஏற்கனவே முந்தைய பதிவில் இருக்கும் பார்த்துக்குங்க. அவ்வளவு நியூட்ரிஷன் வேல்யூ தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸுகள். அதை பக்குவமாக 2 நாள் சுண்ட வச்சு அதுக்குள்ளே முட்டையை சேர்த்துறோம். அது இவ்வளவு பலனை தருது. நல்லா நோட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சிக்கனை 4 முறை சுண்ட வச்சுருந்தாலும் கரையாமல் பாதுகாத்துக்குது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த மிளகா கூட்டு தான் முக்கியம். அதையும் தெரிஞ்சுக்கங்க, இதையும் தெரிஞ்சுக்கங்க. வாரம் 2 முறை சூரிய குளியலுக்கு பிறகு பயன்படுத்துங்க. நான் மட்டுமல்ல, பவுனம்மாவும் சேர்த்து தான் பயன்படுத்துகிறாங்க. நன்றி, வணக்கம் மக்கள்.